الحمد لله الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذي حاج إبراهيم في ربه أن آتاه الله الملك. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரத்துல் பக்ரா 258வது திருவசனம். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம, இப்ராஹிம் நபியிடம் தர்கித்த அந்த அரசனை நீங்கள் பார்க்கவில்லையா? அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க், அல்லாஹ் அவனுக்கு அதிகாரத்தை, ஆட்சியை வழங்கியதற்காக, அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்து விட்டான் என்பதற்காக இப்ராஹிம் நபியிடமே தர்கித்த அவரை நீங்கள் பார்க்கவில்லையா? இது கால இப்ராஹிமு, இப்ராஹிம் நபி சொன்ன அந்த நேரத்தில், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய இறைவன்தான் உயிர் கொடுக்கிறான், மரணிக்கச் செய்கிறான். கால, அதற்கு அந்த அரசன் சொன்னான், அன வஹ்யி வ உமீது, நானும் உயிர் கொடுக்கிறேன், மரணிக்கச் செய்வேன். கால இப்ராஹிம், இப்ராஹிம் நபி சொன்னார், ஃபஇன்னல்லாஹ, அல்லாஹ் நிச்சயமாக, யஅதி பிஷம்சி மினல் மஷ்ரிகி, சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வருகிறான், உதிக்கச் செய்கிறான். ஃபஅதி பிஹா மினல் மக்ரிபி, நீ மேற்கிலிருந்து உதிக்கச் செய்வாயாக. ஃபபுஹித்தல்லதி கஃபர், நிராகரித்தவன் அவன் வாயடைத்து போனான். வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தர்கித்த இந்த மன்னன் யார் என்று நாம் பின்னணியிலே பார்க்கிற போது, நம்ரூத் இப்னு கன்ஆன், நம்ரூத் இப்னு கன்ஆன் என்பது அவனுடைய பெயராகும். பாபில் என்ற நகரத்தில் வசித்து வந்த இவன் உலகத்தின் கிழக்கையும் மேற்கையும் ஆட்சி செய்த 4 ஒருவனாவான். அந்த 4 பேர்களில் 4 ஆட்சியாளர்களில் 2 முஸ்லிம்கள். ஒன்று சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மற்றொன்று துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேர் கிழக்கையும் மேற்கையும் உலகம் முழுவதுமாக ஆட்சி செய்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள். 2 பேர் இறை நிராகரிப்பாளரான ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். அதில் ஒன்று நம்ரூத் இப்னு கன்ஆன், இன்னொன்று புக்தநஸர். புக்தநஸர் என்கிற மன்னனும் அதே போன்று இந்த நம்ரூத் இப்னு கன்ஆன் இவனும் உலகம் முழுவதுமாக ஆட்சி செய்தவர்கள். ஆட்சி அதிகாரம் இருக்கிற யாராக இருந்தாலும் கொஞ்சம் அவர்களிடத்தில் கர்வம் என்பது குடிகொண்டிருக்கும் என்பது போல, அதிலும் குறிப்பாக இவன் நம்ரூத் என்பவன் ஃபிர்அவுனுக்கே முன்னோடியாக தன்னை இறைவனாக அறிவித்துக் கொண்டவன். ஃபிர்அவுன் அன ரப்புக்குமுல் அலா என்று சொல்வதற்கு முன்பாகவே இப்ராஹிம் நபியினுடைய காலத்திலேயே தன்னை அதிகாரம், ஆட்சி இருக்கிறது என்கிற காரணத்தினால் இறைவனாக மக்கள் வழிபட வேண்டும் என்று நினைத்த மன்னன் தான் இந்த நம்ரூத் இப்னு கன்ஆன். அன்பிற்குரியவர்களே, சொல்ல போனால் ஃபிர்அவுனுக்கு ஒரு முன்மாதிரியாக, அன ரப்புக்குமுல் அலா, உங்களுடைய மேலான இறைவன் நான் தான், உங்களுடைய இறைவன்களிலேயே மேலானவன் நான் தான் என்று ஃபிர்அவுன் சொல்வதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்தவன் என்று கூட சொல்லலாம். நம்ரூத் 400 வருடங்கள் ஆட்சி புரிந்தான். 400 வருடங்களினுடைய ஆட்சி என்பது அவனுக்குள் ஒரு கர்வத்தையும் அதிகாரத்தையும் ஒரு ஆணவத்தையும் கொடுத்திருந்தது. மக்களை தன்னை வணங்குகிற, தன்னை தெய்வமாக கருதும் மனப்பான்மையோடு அவர்களை அவன் கட்டுப்படுத்தி வைத்திருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அவனுக்கு உண்மையான இறைவன் யார், கடவுள் என்பவர் யார் என்று அவனுக்கு எத்தி வைப்பதற்காக போகிறார்கள். அவனிடத்தில் அந்த பேச்சுவார்த்தையை நடத்துகிற அந்த உரையாடலை
அல்லாஹ் அவன் தர்கித்த விதத்தை அல்லாஹ் குர்ஆனிலே இந்த இடத்தில் பதிகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ நினைப்பது போன்று நான் இறைவன் என்று எல்லோரும் சொல்லிவிட முடியாது. இறைவன் என்பவன் அவனுக்கென்று சில தகுதிகள் இருக்கின்றன, சில தனித்தன்மைகள் இருக்கின்றன. அவன் எதுவும் இல்லாத ஒரு பொருளை அவன் உயிர்ப்பிக்கிறான். அந்த உயிரோடு இருக்கிற பொருளை மரணிக்க செய்து அதை மறுபடியும் இல்லாமல் ஆக்குகிறான். ஒன்றை புதிதாக இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறான். அதை இந்த உலகத்திலிருந்து அவன் இல்லாமல் போகவும் செய்கிறான். மரணமாக்கி அதை இல்லாமல் போகவும் செய்கிறான். இது என்னுடைய இறைவனுடைய செயல். ஒரு பொருள் தானாக உருவாவதும் அது தானாக அழிவதும் என்பது ஒருபோதும் நடக்காது. ஒருவன் உருவாக்கியவன் இருந்தாலே ஒழிய அது உருவாகாது, அழிப்பவன் இருந்தாலே ஒழிய அது அழியாது. எனவே அழிப்பதும் உருவாக்குவதும் என் இறைவன் தான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துச் சொல்ல, அதற்கு இந்த நம்ரூத் மன்னன் வரட்டு பிடிவாதம், வரட்டு வாதம் என்று சொல்வார்களே, விதண்டாவாதமாக இவன் சொல்லுகிறான், அப்படின்னா நானும் தான் உயிர்ப்பிப்பேன், நானும் தான் மரணிக்க செய்வேன், என்னாலையும் மரணிக்க செய்ய முடியும், உயிர்ப்பிக்க முடியும். 2 கைதிகளை அழைத்து வர சொன்னான். ஒருவனுக்கு மரண தண்டனையை கொடுக்க சொல்கிறான், அவனை கொன்று விடுகிறார்கள். இன்னொருவனை விடுவித்து விடுகிறான், விடுதலை செய்து விடுகிறான். இதை சுட்டி காண்பித்து, நானும் ஒருவனை உயிர் வாழச் செய்து விட்டேன், ஒருவனை மரணிக்க செய்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இது சாதாரணமாகவே நமக்கு தெரிகிறது, மேலோட்டமா பார்த்தாலே தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன கருத்தியலுக்கும் அவங்க சொன்ன அந்த பார்வைக்கும் இவன் சொல்லுகிற இந்த விளக்கமும் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சமும் பொருந்தாது. உலகத்திற்கு ஒரு உயிரை இறைவன் புதிதாக கொண்டு வருகிறான், அதை மரணிக்க செய்கிறான் என்பதற்கும், 2 பேரை ஒருவரை கொன்று விடுவதும் ஒருவரை விடுதலை செய்வதும் இது 2ம் சமமாகுமான்னு கேட்டா கண்டிப்பாக சமமாகாது. ஆனால் அவனுடைய நம்ரூதினுடைய அந்த விதண்டாவாதம் என்று சொல்வார்களே, அந்த மமதையின் காரணமாக, கர்வத்தின் காரணமாக இப்படியான ஒரு விளக்கத்தை அவன் கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவன் வேண்டுமென்றே செய்கிறான்னு தெரியுது. இவன் வேண்டுமென்றே, தெரியாமல் எல்லாம் செய்யவில்லை, வேண்டுமென்றே செய்கிறான். வேண்டுமென்றே இப்படியான ஒரு வாதத்தை முன்வைக்கிற போது அவனை வாயடைக்க வைக்கிற அடுத்த கருத்து நாம் சொல்லும் பொழுது, அடுத்த விளக்கம் நாம் கொடுக்கும் பொழுது, அந்த விளக்கத்திற்கு அடுத்து அவன் பேசக்கூடாது. அப்படியே அமைதியாக அவன் அதற்கு பதில் கொடுக்க முடியாத அளவிற்கான ஒரு விளக்கமாக அது இருக்க வேண்டும். லேசான முறையில் இவனுக்கு விளங்க வைக்க பார்த்தாங்க. இவன் விதண்டாவாதம் பேசுகிறான், எனவே இவனை வாயடைக்க செய்கிற ஒரு வாதத்தை முன்வைக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக். அப்படியா, என்னுடைய இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான். தினமும் நீ பார்க்கிற கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கிறது. நீ இறைவன் என்றால் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிபி, அதை நீ மேற்கிலிருந்து உதிக்க செய். நீ இறைவன் என்றால் மேற்கிலிருந்து நீ உதிக்க செய் அப்படின்னு சொன்ன உடனே ஃபபுஹிதல்லதி கஃபர், அவன் அதற்கு மேல் வாய் பேச முடியாமல், இந்த விதண்டாவாத கருத்தை அவன் தொடர முடியாமல் அந்த இடத்தோடு அவன் வாயடைத்து போகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இந்த வசனத்தில் தெரிவிக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது விதண்டாவாதத்தை நாம் முறியடிக்கும் ஒரு விதமாக இந்த இடத்தில் காண்பித்தாலும், அல்லாஹு தஆலா இந்த ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்வை, அல்லாஹ் உரையாடலை சொல்வதின் வாயிலாக பல்வேறு படிப்பினைகளை நமக்கு உணர்த்தி தருகிறான். அதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரசனிடத்திலே சென்று தங்களுடைய இறை தூதுத்துவத்தை எத்தி வைப்பதும், ஃபிரௌன் அவனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தி வைத்ததும், இது போன்ற நபிமார்கள் அவர்களினுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடுங்கோலனிடம் சென்று ஈமானை எத்தி வைப்பது, நபித்துவத்தை எத்தி வைப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த விஷயத்தை செய்வதற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் வலுவான ஒரு மனநிலை கொண்டிருப்பார்கள், அல்லாஹ் அவர்களை அதற்காக தயார்படுத்தி இருப்பான் என்கிற செய்திகள் எல்லாம் இதன் பின்னணியிலே இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருவசனங்களின் வாயிலாக நல்ல பாடங்களையும் படிப்பினைகளையும் பெறுகிற சமுதாயமாக நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.